அதிகாரம் 54 பொச்சாவாமை. குறள் 531. இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சீர் சோர்வு. விளக்கம். அகமகிழ்ச்சியினால் ஏற்படும் மறதி அடங்காத சினத்தினால் ஏற்படும் விளைவை விட தீமையானது. குறள் 532. பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. விளக்கம். நாளும் தொடர்ந்து வாட்டுகின்ற வறுமை அறிவை அழிப்பது போல மறதி புகழை அழித்துவிடும். குறள் 533. பொச்சாப்பார்க்கில்லை புகழ்மை யாதுலகத் தெப்பானுள்ளோர்க்கும் துணிவு. விளக்கம். மறதி உடையவர்களுக்கு மங்கா புகழ் இல்லை என்பதே அனைத்தும் கற்றுணர்ந்த அறிஞர்களின் முடிவான கருத்தாகும். குறள் 534. அச்சமுடையார்க்கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு. விளக்கம். பயத்தினால் நடுங்குகிறவர்களுக்கு தம்மை சுற்றி பாதுகாப்புக்கான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அதை போலவே என்னதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மறதி உடையவர்களுக்கு அந்த நிலையினால் எந்த பயனும் இல்லை. குறள் 535. முன்னுற காவா திழுக்கியான் தன் பிழை பின்னுறங்கி விடும். விளக்கம். முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக்கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணி கவலைப்பட நேரிடும். குறள் 536. இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில். விளக்கம். ஒருவரிடம் மறவாமை என்னும் பண்பு தவறாமல் பொருந்தியிருக்குமே ஆனால் அதைவிட அவருக்கு நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது. குறள் 537. அரிய வென்றாகாத இல்லை பொச்சாவா கருவியார் போற்றி செயின். விளக்கம். மறதி இல்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. குறள் 538. உகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கேழ்மையும் இல். விளக்கம். புகழுக்குரிய கடமைகளை போற்றி செய்திடல் வேண்டும். அப்படி செய்யாமல் புறக்கணிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வே இல்லை. குறள் 539. இகழ்ச்சியர் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைத்தரும் போது. விளக்கம். மமதையால் பூரித்து போய் கடமைகளை மறந்திருப்பவர்கள் அப்படி மறந்து போய் அழிந்து போனவர்களை நினைத்து பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும். குறள் 540. உள்ளியதெய்தல் எழுதுமன் மட்டும்தான் உள்ளியதுள்ள பெறின். விளக்கம். கொண்ட குறிக்கோளில் ஊக்கத்துடன் இருந்து அதில் வெற்றி காண்பதிலேயே நாட்டமுடையவர்களுக்கு அந்த குறிக்கோளை அடைவது எளிதானதாகும்.